புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அம்மாநில அரசியல் கட்சியினர் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெய்தி ஆலோசனை நடத்தி வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், தலைமை தேர்தல் ஆணையர் நடத்துற இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? அதாவது தமிழரசன், அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற கேட்டு வந்தனர். இன்று காலை நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி அடுத்திருக்கக்கூடிய புதுக்குப்பம் இருக்கக்கூடிய தனியார் விடுதியிலே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. முதற்கட்டமாக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தற்போது ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அதாவது தமிழகத்தை சேர்ந்து புதுச்சேரியிலும் இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெயித் தலைமையிலான 8 பேர் கொண்ட குழுவினர் நேற்று இரவு புதுச்சேரிக்கு வந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து நேற்று இரவு புதுச்சேரியில் உள்ள தேர்தல் துறை அதிகாரிகள் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்கள். அதாவது தேர்தல் நடத்துவதற்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, தொகுதியில் எந்தெந்த தொகுதிகளுக்கு என்னென்ன வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அமைக்கப்படுகின்றன, தேர்தலுக்கான சாவடிகள் வாக்குச்சாவடிகள் எவ்வாறு அமைக்கப்படுகிறது என்பது குறித்தான அனைத்து விவரங்களையும் நேற்று இரவு கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை தற்போது முதல் தொடங்கி இருக்கின்றது தேசிய மற்றும் மாநில அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளுடைய ஆலோசனை கூட்டமானது தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து அனைத்து அரசியல் கட்சியினரும் திமுக, அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு புதுச்சேரி அரசு அதிகாரிகளுடனான சந்திப்பு நடைபெறுகின்றன. அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் எந்த இருக்கின்றன. அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் இந்த தேர்தல் நடத்தக்கூடிய நேரங்களிலே தேர்வுகள், அது மட்டுமல்லாமல் திருவிழாக்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. ஆகவே இதற்கு இந்த தேர்தல் நடத்துவதற்கான தேதி முடிவு செய்வது குறித்தும் அந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு குறித்தும், அதாவது எந்தெந்த வாக்குச்சாவடிகள் பதற்றம் வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன அந்த பகுதியிலே மத்திய படைகளை அந்த பகுதியில் அனுப்புவதற்கு அது போன்ற நிர்வாக நடவடிக்கை குறித்தும் அவர்கள் ஆலோசனை செய்ய இருக்கின்றார்கள். தமிழ் ரஹ்மான், புதுச்சேரி கூட்டத்தை முடித்துக் கொண்டு தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெய்தி சென்னைக்கு எப்போ வர இருக்காரு? 9 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. அது தற்போது 10:30 மணிக்கு தான் இந்த கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. அதாவது அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இது எப்படி இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடைபெற இருக்கும். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளான கூட்டம், அதாவது புதுச்சேரியில் உள்ள அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளான கூட்டம் நடைபெற இருக்கின்றன. இந்த கூட்டம் முடிந்த பின்பு செய்தியாளரை சந்திக்கிறார். அதாவது தலைமை தேர்தலாளர் நஜீம் ஜெயித் செய்தியாளர் சந்திக்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகு இன்று மாலை புதுச்சேரியிலிருந்து சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரகுமான், இப்ப தேர்தல் முன்னேற்பாடுகள் பற்றி ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறதா சொன்னீங்க. அரசியல் கட்சியினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. அவங்க என்னென்ன கோரிக்கைகளை தேர்தல் ஆணையர்கிட்ட முன்வைக்க இருக்கிறாங்க, அது பற்றிய தகவல் ஏதேனும் இருக்கா? அதாவது அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து சென்றிருக்கின்றார்கள். அதாவது அதனுடைய விவரங்களை அவர்கள் வெளியே வந்ததுதான் தெரிய வரும். அதாவது குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சியினர், அதாவது தேர்தல் துறையினால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அந்த வாக்காளர் கணக்கெடுப்பு மற்றும் புதிய வாக்காளர் சேர்க்கை குளறுபடிகள் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது போன்ற குற்றச்சாட்டுகளை இது போன்றவற்றையும் அவர்கள் முன்னெடுத்து வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு தொகுதிகளிலே, அதாவது தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு அந்தந்த தொகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளில் குளறுபடி இருக்கின்றதாக ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மேலும் அதாவது தற்போது இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகள் நேற்று முதல் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அரசு துறை அதிகாரிகள் மட்டுமல்லாமல் காவல்துறை எஸ்பிக்கள், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ உள்ளிட்ட அனைவரும் நேற்று மாலையே அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதிலும் சில குறைபாடுகள் இருக்கின்றது என்று தொடர்ந்து எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தார்கள். ஆகவே இது தொடர்பான புகார்களையும் அவர்கள் வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழரசு